சக்கதேவி முள்ளிப்பாடி கம்பளத்துடன் சேவல் கட்டுக்கு சென்ற இடத்தில் என்னுடைய சேவல் அனைத்துமே போர் இருந்து விட்டது ஆண்டவா. தாயே சக்கதேவி, நான் என்ன செய்ய போகின்றேன்? இருந்தாலும் என்னுடைய சேவலில் இருந்த செய்தியை சீக்கிரமாக என்னுடைய வெள்ளையம்மா எடுத்து சென்று சொல்ல வேண்டும். தள்ளாடி தள்ளாடி தானடந்தே தாசிகள் நானுமே சீக்கிரமாக என்னுடைய சேவல் இருந்த செய்தியை சொல்ல வேண்டும். பார்த்து வருகிறேன். இப்பொழுது சேவல் சண்டைக்கு சென்று சேவல் சண்டை முடிந்தவுடன் என் கணவர் என்னை வந்து காணாது எங்கும் செல்ல மாட்டார். இன்று இவ்வளவு கால நேரமாகியும் என்னை வந்து என் கணவர் காணவில்லை. நான் எங்கு செல்வேன்? யாரிடம் செய்தி கேட்பேன்? என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என் கணவரை நான் எங்கு காண்பேன்? வாட்டமுகமாக இருப்பதென்ன வல்லவனாகியே என் துறையே, வல்லவனாகியே என் துறையே. கோவை பழமொழி இறந்த முகம் கொத்தி கொதித்திட காரணமே, கொத்தி கொதித்திட காரணமே. என்றுமே செலுத்த செந்தாமரை புஷ்பமல்லி இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது. ஆம் சுவாமி. இன்று தாமர தடாகத்தில் நீர்வாடிய வட்டம் போல தன்னுடைய முகம் இருக்கின்ற காரணம் என்ன இருக்கின்ற வள்ளியம்மா? நான் எப்படி சொல்வேன் என்று தெரியவில்லை வள்ளியம்மா. வெள்ளச்சேவலே நான் இழந்தேன் சுவாமி. கல்மணிய அருயிர வெள்ள சொல்ல
பிள்ளையம்மா சுவாமி நான் என்ன செய்ய போகின்றேன் பிள்ளையம்மா தெய்வம் சக்காதேவி இருக்கும் பொழுது சரி நமக்கு ஒரு குறையும் நேராது சுவாமி பிள்ளையம்மா தாங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் அப்படி என்றால் நான் சேவல் கட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் இதற்கு மேல் சேவல் எங்கே செல்வது எனக்கு சேவல் எங்கே இருக்கிறது சுவாமி ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீர்கள் பிள்ளையம்மா சுவாமி அப்படி என்றால் இந்த சேவல் இல்லை என்றால் நமக்கு எத்தனோ சேவல் இருக்குது என்று தெரிவிக்கின்றாயா ஆம் சுவாமி பிள்ளையம்மா இந்த சேவலாகப்பட்டது சாதாரணப்பட்ட சேவல் அல்ல ஏனென்றால் பாஞ்சாலங்குறிச்சியிலே அக்கினி நட்சத்திரத்திலே அடகு விட்டு வைத்து முட்டையாகப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி சக்கதேவி என்பதாக பிடித்தபடி மண்ணெடுத்து அந்த அடையில் வைத்தால் அந்த முட்டையாகப்பட்டது ஒன்றுக்கொன்றாக அடித்து விடுமா அப்படி அக்கினி நட்சத்திரத்திலே பிறந்த இந்த வல்லூர் சேவல் என்னுடைய தந்தை வீரபாண்டி கட்டவரசர் பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு வல்லூர் சேவலும் தாங்களுக்கு காக நிறமுள்ள கருப்பு சேவலை பரிசாக கொடுத்தார் அன்றொரு நாள். ஆம் சுவாமி அப்பொழுது என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா மகனே வெள்ளையதேவா இந்த சேவலாகப்பட்டது என்றுமே இறக்காது ஒருவேளை இறந்து விட்டால் இந்த பாஞ்சைக்கோ இல்லை உனக்கோ எனக்கு ஆபத்தில் நேர்ந்து விடும் என்று அன்று சொன்ன வார்த்தை இன்று பழித்திரும் போல் தெரிகின்றது வெள்ளையம்மா சுவாமி நான் என்ன செய்ய போகின்றேன் வெள்ளையம்மா என்ன சுவாமி வெள்ளையம்மா இந்த சேவல் இருந்த காலத்தினால் கண்ணே ஒரு நாள் இல்லாது நித்திரையோ வெள்ளையம்மா அருயிரே சுவாமி
ஆதியத்தை சென்று பரப்ப வேண்டும். அது மேல் ஏறி நான் நித்திரை செய்ய வேண்டும். ஆனால் நித்திரை செய்கின்ற பொழுது என்னுடைய பாஞ்சாலை சக்கம்மா தன்னுடைய சொப்பனத்தில் வந்து இந்த சேவலாகப்பட்டது இருந்தது நன்மையா தீமையா என்று சொல்லும் அளவா. ஆகையினால் நான் சீக்கிரமாக சென்று நித்திரை செய்து வருகின்றேன். சுவாமி, நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது நித்திரை பங்கம் செய்தால் சித்திரவதை செய்து விடுவேன் என்று சொல்கிறீர்கள். அதாவது நமக்கோ நமது நாட்டுக்கோ ஆபத்து என்றால் எப்படி சுவாமி எழுப்பி நான் அந்த செய்தியை சொல்வது? நித்திரை செய்கின்ற பொழுது நித்திரபங்கம் செய்தால் பெற்ற தாயார் என்று கூட பார்க்க மாட்டார் என்று தாங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய பாஞ்சைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் மறைந்திருந்து மண்ணாங்கட்டி எடுத்து வீசினால் சீக்கிரமாக வந்து சேர்க்கின்றேன். ஆகினால் சீக்கிரமாக சென்று வருகின்றேன். கத்தடி பக்கலாம் தேடியாதா கட்டளகை நித்திரை செய்யும் போறேன். கட்டளை பக்கலாம் தேடியாதா பக்கத்தில் நின்று அழைப்போம் என்றால் என் மனம் பதறுகிறது. பாஞ்சாலங்குறிச்சியில் எனது மாமன்மார்களுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிகிதம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதனை என் கணவரிடம் நான் சொல்லியே ஆக வேண்டும். அவர் சொன்னது போல் மண்ணாங்கட்டியை எடுத்து அவர் மீது போட்டுவிட்டு ஓரமாக ஒளிந்து நிற்போம். பிறகு அந்த செய்தி சொல். மண்ணாங்கட்டியை நான் எடுத்து மன்னவர் மீது போட்டுவிட்டு எனது மாமன்மார்களுக்கு அதாவது உங்கள் தந்தைகளுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிகிதம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். என்னுடைய பாஞ்சநாட்டுக்கு ஆபத்தா? அப்படி என்றால் யாரு யாரு லிகிதம் கொடுத்தீங்க? சுந்தரலிங்கம் லிகிதம் கொடுத்திருக்கிறார்களா? அப்படி என்றால் என்ன நடந்தது தெரியவில்லையே. எங்கே வெள்ளையம்மா? வெள்ளையம்மா என்ன பிரச்சனை இருக்கிறது? வெள்ளையம்மா இந்த லிகிதத்தை பார்க்கின்ற பொழுது பக்கமராபாத சீமையில பலபட்டாளா வந்தனடியா பக்கமராபாத சீமையில குட்டை வந்தாளா வந்தனடி அங்கே சிட்டு பராபாத சீமையில சீமா பட்டாளா வந்தனடி ஏய் பக்கமராபாத சீமையில குட்டை வந்தாளா வந்தனடி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அன்னி நாட்டு ஆங்கிலேயன் ஆரக்குலத்தவளையாக படையெடுத்து வந்திருக்கின்றார். சென்று வருகின்றேன் வெள்ளையம்மா. போருக்கு போரு அண்டி வெள்ளையம்மா போக விளையும் அண்டி போருக்கு போரண்டி வெள்ளையம்மா போக விளைய வேண்டும் அடி போருக்கு போரண்டி வெள்ளையம்மா போக விளைய வேண்டும் போருக்கு போரண்டி வெள்ளையம்மா போக விளைய போருக்கு செல்கின்ற நேரத்தில் தடுக்கின்ற காரணம் என்ன? நான் அனுப்ப மாட்டேன் சுவாமி. நான் கண்ட கனவுகள் அப்படி சுவாமி. ஆகாத சொப்பனங்கள் அனைத்தையும் நான் கண்டேன் சுவாமி. தாங்கள் போருக்கு சென்று போரில் ஏதேனும் ஆபத்து என்றால் எனக்கு யார் சுவாமி இருக்கிறார்கள்? கண்ட கனவையும் சொல்ல விட்டால் கத்தி போலையால போகாதே போகாதே
போக வேண்டாம். தாங்கள் பொல்லாத சொப்பனத்தை கண்டு என்று நிரூபிக்கின்றாயல்லவா? இந்த சொப்பனமாகப்பட்டது எப்படி 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 சொப்பனம் வந்தது? சொல்லு. சொல்ல பதறுதி எந்த நிஜம் தொந்தரவு என்னாதான் நீந்திடுமோ தொந்தரவு என்னாதான் நீந்திடுமோ. நான் இருக்கின்ற பொழுது சொல்ல பதறுதா? இல்லையம்மா, அருகில் நான் இருக்கின்றேன் அல்லவா? பதறாமல் சொல்ல வேண்டும். சொல்லு சொல்லு. இஞ்சி கிணறுமே இஞ்சி கிணறு இடிய கண்டாய் எலுமிச்சம் பூஞ்சோலை அழிய கண்டாயா? அங்கே இஞ்சி கிணறு இருக்குதாய். இஞ்சி கிணறு இடிய கண்டாய் எலுமிச்சம் பூஞ்சோலை அழிய கண்டாயா? இன்னும் என்ன கனவு கண்டாய்? சொல்லு சொல்லு சொல்லு. அட போடு இல்லனா ஒரு போடு. மந்தைக்கு நேரமே கண்டாய் மாதுளம் பூஞ்சோலை அழிய கண்டாயா? அங்கே குளிக்க மஞ்சள் அரைக்கையிலே கும்பம் கறி போல போக கண்டே கும்பம் கறி போல போக கண்டே. குளிக்க மஞ்சள் கும்பம் கறி போக கண்டாயா? அங்கே குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டா கும்பல பேர் கூடி இருக்கின்ற நேரம் 1000 பகலெடுத்து கட்டிய தாலி அந்த விழுவ கண்டாயா? நான் கட்டிய தாலி அந்த விழுவ கண்டால் அந்த ஆங்கிலக்காரனை துண்டு துண்டாக வெட்டி விடுவேன். சாமி, நீங்க அங்கே இருங்க, நான் இங்க நின்னு சொல்றேன். நீங்க அங்கே இருங்க. ஏன் சொல்லு சீக்கிரமா. கட்ட புலி ஏய்
ஏய் அங்க கட்டபொம்மை தொங்கட்டா காலத்துடைய வண்டி குத்து மாமா ஏன் சுவாமி நான் சொன்ன கனவுகள் அனைத்தையும் நீங்கள் நம்பவில்லையா? இப்படி எட்டி உதைத்தால் நான் என்ன செய்வேன் சுவாமி? ஊருக்கு மேலே ஏய் என்ன வார்த்தை தெரிவிக்கின்றாய்? ஊருக்கு மேற்கே என்னோட தந்தை ஊமத்திர பாண்டியன் ஒத்த வழியில் ஓட கண்டாயா? ஏய் என்னை 1,00,000 ஊட்டி வளர்த்த என்னுடைய வளர்ப்பு தந்தையமாகி ஊமத்திர பாண்டியன் ஓட கண்டாய் தெரிவிக்கின்றாயா? அங்கே ஊமத்திரையும் ஓட கண்டா என்னோட தந்தை ஊமத்திர பாண்டியன் ஊருக்கு மேற்கே ஒத்த வழியில். சத்தியமா சுவாமி? சுவாமி இத்தனை சொப்பனம் கண்டதனா எப்படி போருக்கு அனுப்புவது? எப்படி போருக்கு அனுப்புவது? இப்படி சொப்பனம் கண்ட காரணத்தினால் எப்படி போருக்கு அனுப்ப வைக்கிறது என்று தெரிவிக்கிறாயல்லவா வெள்ளையம்மா? எத்தனை சொப்பனம் கண்டாலும் சரி நான் போருக்கு செல்லத்தான் என்று ஆகினால் சீக்கிரமாக சென்று போருக்கு போராடி வெள்ளையம்மா போக்கு தண்ணி எனக்கு கொண்டு வாடி. தாகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்து விட்டாயா? எங்கே எங்கே சுவாமி தாங்களை மன்னிக்கவும் சுவாமி. தண்ணீரை தட்டி விட்டால் நிச்சயமாக இது ஒரு சயனத்தடை என்று ஐயோ, போருக்கு செல்ல மாட்டார் என்று. ஐயோ நீங்கள் என்னை தவறாக நினைக்கிறீர்கள் சுவாமி. உங்கள் மீது இருந்த பயத்தில் அப்படின்றால் கை தவறி கீழே விழுந்து விட்டதே தவிர என் மனம் ஒரு நாளும் தவறவில்லை சுவாமி. தண்ணீர் கொடுக்கும் பொழுது கை தவறி விட்டதா? ஆம் சுவாமி. நிச்சயமாக சத்தியமாக நம் சக்கதேவி ஆணையாக நம் குலதெய்வம் முத்தமி சக்காதேவி மீது ஆணையாக இல்லையம்மா? கைதான் சுவாமி தவறி விட்டது. என்னுடைய குலதெய்வம் சக்கதேவியை